கைஸ் நம்ம லோக்கி கிராஃப்டோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். உள்ளே போவோம். போன பாட்டில் நம்ம அடி வாங்கியிருக்கோம். ஏறோம் போன பாட்டில் நம்ம அடி வாங்கியிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள் க்ரீப்பர்லாம் வச்சு கிடக்காங்க கைஸ். அதெல்லாம் எடுத்துவோம். லாக் யூஸ் ஆகும். இந்த மாதிரி மரம்லாம் உடஞ்சி கிடக்குது. சரி இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேவை பார்த்தோம் கைஸ். அந்த கேவுக்கு போகிறோம். யாருமே கம்பல் அடித்த மாதிரி வரல, அதனால் போயிடுவோம். நம்ம வெளில என்ன பாதி தான் இருக்குது. ஏன்னா அது இதை சொல்ல ரெடியாக வச்சுப்போம். இது ஆயம் இல்லையோ இங்கே ஷாக்ஸ் அப்படின்னு ஒரு பிக்கெட் செஞ்சுக்கும். இதுக்கு மேலே நம்மள்கிட்ட ஸ்டோனும் இல்லை, ஸ்டிக்கே இல்லை, இதுவும் இல்லை. உள்ளே போகலாம். கேஸ் இங்கே ஒன்றுமே இல்லை, தெரியாமல் உள்ள வந்துட்டோன்னு தோணுது. ஆனால் கோல் மட்டும் நிறைய இருக்குது. சரி வாங்க இங்கே இன்னும் மேலே போவோம். மேலே தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பெரிய மலை மாதிரி உச்சியாக இருக்கிறதுல இருக்குது. வாங்க போவோம். போயிட்டே இருப்போம். மேலப்பா கைஸ், இங்கே ஒரு பாதை போகுது. கைஸ் உண்மையான கேவு கைஸ். சரி உள்ளே போவோம். என் கையில் 14,000 இருக்குது. ஐயோ ஃபஸ்ட்டு சாம்பிஸ் ஓடிடும் கைஸ். ஏன்னா என்கிட்ட ஷீல்டு இல்லை. நம்ம மறுபடியும் இந்த கேவுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நான் மேலே சாம்பிஸ் வரலாம் தானே நெருப்பில் ஏறிது. நைட்டு ஏறி கைஸ். சித்திரம் கைஸ் நிறுத்தேங்க. இந்த அயனை இங்கேயே உருக்கலான்னு தோணுது. ஏன்னா நம்மளால் இறங்கி நவருக்க முடியாது. இப்போ இந்த அயனத்துக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு நமக்கு இது ஃபர்னஸ் இந்த இருக்குது. ஃபர்னஸ் இருந்தாச்சு. எடுத்துக்கு அயனத்துக்கு உள்ளே போட்டோம் கைஸ். கைஸ் இப்போ நம்மள்ட்ட கோல் கூட இல்லை. அதனால அந்த கோலில் மைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே நைட்டாக ஒரு கைஸ், வேறு வழியில் இப்போ கிளப்பி தான் ஆகணும். இப்போ நம்ம பாதையிலே போயிடுவோம். மறுபடியும் மேலே ஏறும். லாக்கை போட்டு மேலே ஏறும். கைஸ் நமக்கு 2 ஆர்ட்டு தான் இருக்குது. வேறு வழியில் வேகமாக தான் ஓடணும். ஓடி பாருங்கள் ஹெட்டு. யோ கைஸ் ரீஸ்பான் பாயிண்ட் எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரில கைஸ்.
நம்ம போய்ட்டு இங்கே தூங்கிடுவோம். நான் போயிரு. அப்பா கைஸ் ஒரு வேலை தூங்கியாச்சு. இந்த பெட்டை மட்டும் அப்படி எடுத்துகிட்டு போய்டும். வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ண செக் பண்ணிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போயிருங்க. ஐயோ வர்றாங்க. ஆஹா 2ஆம் எக்ஸ்பி வெட்டி வெட்டி பண்ணி வெட்டி 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 எக்ஸ்பி இது தடா தண்டான் இல்லை காய்ஸ், தரவே இல்லை காய்ஸ், ஏமாற்றிவிட்டான். சரி இருங்க கைஸ், இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து என்னோட ஒரு ஃபரன்ஸில் உருக்கி வச்சிருந்தோம்ல, அதையும் நம்ம வீட்டில் எங்குது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போ இருங்க. ஐயா பயங்கரமாக அடி வாங்குறோம் கைஸ். சூப்பரான ஹெல்த் ஏற்றுவேன். கைஸ் இப்போ வந்து என்னென்னா இந்த 10 அயன் எடுத்துப்போம். இந்த அயனத்துக்கு உள்ளே போட்டுருவோம். அடுத்து கிராஃப்டிங் டேபிள் இதில் போயிட்டு ஷீல்டு கைஸ் 2 ஷீல்டு செஞ்சுப்போம். ஷீல்டு செஞ்சுட்டு பாக்கி எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது கைஸ். வச்சு நம்ம வெஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். வெஸ்ட்டு மாட்டிக்கிட்டானா? எஸ் கைஸ், ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கிட்டான். ஒரு ஷீல்டே கையில் வச்சுக்கிட்டான். ஷீல்டு உட்காந்தா போட்டுப்பான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எண்டுமேன் நான் பார்த்துட்டேன். ஏய் வாடா வாடா. ஏ கைஸ் ஓடி வரான். உள்ள ஓடி இங்கே வா அங்கே ஓடுறேன். கொல்லாமல் ஓடக்கூடாது கைஸ். அவ்வளோதான். மறுபடி வருவான். எங்கே 2வது ரெடி. அடுத்து மறுபடியும் வருவான். இருங்க ப்ளீஸ் காணும். ஐயோ கைஸ் அவனை காணும் கைஸ். சரி நமக்கு போவோம். பெட் என்கிட்ட இருக்குல்ல. கைஸ் கேவு கிட்ட வந்தாச்சு. அங்கே போவோம். எப்பா ஏறான் அவன். திடீர்னு வந்தான் பாருங்க. என்ன கைஸ் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது, அதான் நினைக்கிறேன். டேரக்ட் போவோம். ஆமாம் கைஸ், இது இந்த இருக்கு பாருங்க கைஸ். இதுதான் கைஸ், இது 2 கனெக்டாக ஒரு கேவ். இந்த ஏமாண்டோம் கைஸ், ஏமாந்துட்டோம். கீழே ஒரு கேவும் இல்லை. உனக்கு கேவ் எங்கே கைஸ் போய் கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை நம்ம இந்த வில்லேஜ் விட்டு போயிடலாமா கைஸ்? அதான் எனக்கும் தோணுது, போயிடலான்ட்டு. ஏன்னா போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்கணும், பார்த்துட்டு அங்கே டைமெல்லாம் கண்டுபிடிக்கணும். யூஸ் பண்ண மாட்டேங்க தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு பரவாயில்ல போவோம். சாவ போகிற நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டேன் பண்ணிப்போம். இஞ்சா பாருங்கள் கைஸ். கைஸ் இங்கே ஒரு கேவாது. இது என்ன கேவு? ஒரு கேவே இல்லை கைஸ். ஐயோ கீழே வந்துட்டேன் கைஸ். ஹெல்த்தே இல்லை. எப்படி ஹெல்த்தே தெரியாது சொல்லுங்கள். எப்படி ஹெல்த் ஏற்றுறதுன்னு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். செத்தாக தான் என்னால் ஹெல்த் ஏற்ற முடியும். ரீஸ்பான் பண்ணி செக் பண்ண முடியுமா? இருங்க பார்ப்போம். இருங்க ரீஸ்பான் பண்ணிட்டு இல்லை, அதுக்கு பேர் என்ன?
கீப் என்ட்ரி கைஸ். கீப் என்ட்ரி நம்ம செத்தாக தான் மறுபடியும் வரும், அன்லாக்காகும். சாவர தவிர வேறு வழி இல்லை. செத்துடலாமா இல்லை போகலாமா? சரி கைஸ் போடலாம் கைஸ். இந்த வில்லேஜ் விட்டு நான் கிளம்புறேன். ஐயோ யோப்பா, ஆனால் கொஞ்சம் நேரம் எழுத்து ஏறுது கைஸ். யாரா தம்பி? தண்ணி செழிச்சு வந்தது கைஸ். இப்போ இங்கே ஒரு கேவ் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை கைஸ், அங்கே லாவா இருக்குது. பக்கெட் இருந்தால் லாவா பிடிச்சிக்கலாம் கைஸ். இப்போ தான் ஒரு ஞாபகம் வருது, என் அயன் அங்கே தானே இருக்குது பாருங்க, இங்கேயும் ஒரு லாவா இருக்குது. ஐயோ இருங்க கைஸ், இப்போ எடுத்துகிட்டு ஐயோ நேரத்துக்கு போயிருப்பேன் கைஸ். நல்ல வேலை பக்கெட் ஞாபகம் வந்தது, ஒரு தான் அயன் ஞாபகம் வருது. வாங்க கைஸ் போவோம், ஸ்பீடாக வர்றான். ஓடு 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 ஓடு. அயனை மிஸ் பண்ணுறோம் நேரத்துக்கு பண்ணுறப்போ. வாங்க போயிட்டு எடுப்போம். 15 அயன் கைஸ், விட்டுருப்போம் நேரத்துக்கு. எங்கே அந்த 15 பாருங்க கைஸ், 15 அயன். அது மட்டும் இல்லை, என் மொத்த லூட்டுமே இங்கே தான் இருக்குது செஸ்ட்டில். பாருங்க கைஸ், செஸ்ட்டில் தான் என்னோடய மொத்த லூட்டுமே இருக்குது. இதெல்லாம் எடுக்காமல் பிறந்தானே எனக்கு சோழியும் முடிஞ்சிருக்கும். எங்கள் மொத்தத்தை எடுப்போம். எடுத்தாச்சு. இதெல்லாம் என்னன்னே தெரில. அப்புறம் சோறு முக்கியம், அதனால் சோறு எடுத்துப்போம். வெயில் கறிலாம் கிடக்குது. லெதரு தேவையில்ல, ஒயிட் உள்ள தேவையில்ல. வீட்டு இதெல்லாம் மறந்துட்டேன் கைஸ். இருங்க, ஸ்டோன்லாம் எடுத்துப்போம். இந்த ஸ்டோன் எடுத்துப்போம். ஓகே கைஸ், வேறு எதுவும் நமக்கு முக்கியமாக தேவையில்ல. அதனால் இந்த பெட்டு எடுத்துப்போம், அதுக்கு சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். எடுத்துப்போம். எங்கே அந்த பெட்டு? கடைசியாக ஒரு வேலை பார்த்து போயிடுவோம் கைஸ். அவ்வளோதான், உள்ளே வர வில்லேஜர் மொத்தத்தை அள்ளிக்கிட்டோம். நம்ம கிளம்புவோம். நம்மளால் கிராஃப்டிங் டேபிள் எடுத்து நமக்கு தேவையானதாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வாடெல்லாம் நம்ம செய்யவே இல்லை. டார்ச்சி பெட்டிக்கு தேவையில்லை, உள்ள வச்சுப்போம். ஸ்டிக் இல்லையா? இன்வென்ட்ரியில் இருக்கு. ஓகே கைஸ், பிக்காக்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று செஞ்சுப்போம். ஸ்வாடு ஸ்டிக் இல்லையா? ஒரு ஸ்டிக் கூட வரல. என்ன கைஸ், ஸ்டிக்கே கீழே கிடக்குது. சரி கைஸ், நைட் ஆகிடுச்சு, இங்கே படுத்துவோம். ஸ்டிக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு அடுத்து ஸ்வாடு தேவை. சரிஞ்சிடும். ஸ்வாடுக்கு ஒரே ஒரு ஸ்டிக்கு தேவை. என்னத்தை பண்ணுறது? இப்போதைக்கு லூஸா கைஸ். அப்புறம் என்கிட்ட ஸ்டிக் இல்லாதனால நம்மளால் ஸ்வாடு செய்ய முடியல. இல்லை அடியில் ஒரு இடத்த காலியாக வச்சுக்கிட்டு ஸ்வாடு செய்யறதுக்காக ஸ்டிக்கை தேடி போகிறேன். ஆனால் இங்கே சுற்றி எந்த மரமே இல்லை. இந்த மரம் மட்டும் இருக்கு. எனக்கு எடுத்து வருங்க. இங்கே வரணும், இங்கே நிற்கிறேன். இங்கே இவன் பேர் என்னன்னு தெரிஞ்ச மக்கள் கமெண்ட் சொல்லுங்க. வாட்டர் சாமியா? அடிக்கிறாயா? நீ மேலே வாங்க. நீங்கள் வா, இங்கே வாரா. ஓடை பயந்து வராங்க கைஸ், வரமாட்டாங்க கைஸ். சரி, நம்ம அங்கே வந்து போயிட்டு உட்டை எடுத்தோம். நம்ம ஓடு. கைஸ், அங்கே அவ்வளோ தூரம் போத்தாவில்ல.
அவ்வளோ தூரம் பக்கத்தில் கைஸ். அங்கே இருக்கிற மரத்தை மட்டும் வெட்டுது. ஓடு ஓடு வேகமாக ஓடு. குதிச்சு குதிச்சு ஓடிட்டுருக்கோம் கைஸ். வெட்டு வெட்டு வெட்டு. கைஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கிளம்பலாம். என்கிட்ட பாக்கி எவ்வளோ அயன் இருக்குன்னா, பாக்கி வந்து 3 அயன் இருக்குது. ஏன் இந்த மாதிரி மாறுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது இந்த மாதிரி தொட்டால் மாறுது. இதெல்லாம் மட்டும் தொட்டால் மாற மாட்டேங்குது. என்ன பாருங்கள், மற்றதெல்லாம் தொட்டால் மாற மாட்டேங்குது. ஆனால் ஆக்ஷன் தொட்டால் மட்டும் மாறுது. நம்மளோட தேடல் ஆரம்பித்தாச்சு. மலைக்கு மேலே அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேவ்ஸு அப்புறம் மேலே அயன்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கே ஏறி பார்ப்போம். என்னுடைய கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், மேலே ஏறத்துக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல படுத்து தூங்கிடும். எடுத்துங்கியாச்சு கைஸ். அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய் பாய். அடுத்த பாட்டில் ஏதாவது கேவுக்கு போகலாமா இல்லை மறுபடியும் அந்த வில்லேஜுக்கு போகலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.